இந்த வீடியோவில் ஒரு குடும்பத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சௌந்தர்யா அவர்கள் பேரை வந்து எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முத்துக்குமரன் செம்புகள் இருப்பாங்களா, அவங்க வந்து ராணவுக்கு வந்து செம்பு தூக்குறாங்க. செம்பு தூக்கி என்ன ட்வீட் போட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, சௌந்தர்யா வந்து நேற்றுக்கு எபிசோடில் வந்து பர்சனலாக தாக்குனாங்க சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி ராணவ் சொல்லப்போ, அதெல்லாம் கிடையாது, பர்சனலாக தாக்க கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இதே சௌந்தர்யா தான் முடிஞ்ச அன்றைக்கு நைட்டு வந்து ரஞ்சித் சார்கிட்ட நான் ராணவ் வந்து பர்சனலாக தான் அட்டாக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சௌந்தர்யா வந்து மாற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு குறும்படத்தை போட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சௌந்தர்யாவோட அந்த ஒரு பிளே வந்து முடிஞ்சு. சௌந்தர்யா வந்து மாற்றி பேசக்கூடியவங்க. இதுக்கு வந்து சௌந்தர்யா பிஆர் கும்பல்லாம் வந்து எப்படி முட்டு கொடுக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வந்து போட்டிருக்காங்க. அப்படி அவங்க போட்ட வீடியோ வந்து சரியா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் என்னென்னா ஒரு 5 செகண்ட் வீடியோ. ஆமாம், நான் பர்சனலாக வந்து நான் அவனை அட்டாக் பண்ணேன் அப்படி சொல்கிறாங்களே சௌந்தர்யா, அது ஒரு 5 செகண்ட் கூட இருக்காது. அதை எடுத்து போட்டு பார்த்தீங்களா, இங்கே வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணலாங்கிறாங்க, இங்கே வந்து அட்டாக் பண்ணுறேங்கிறாங்க. பார்த்து சௌந்தர்யா எக்ஸ்போஸ்டு, சௌந்தர்யா அவ்வளோதான் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி இவங்க பூரா என்னென்னா பச்சை பொய் சொல்லிருக்காங்க. இந்த ரணவ் செம்புகள் அப்படின்னு சொல்லிட்டு, ரணவ் செம்புனா ரணவ் செம்புன்னு சொல்ல மாட்டேன், இந்த முத்துக்குமரன் செம்புகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரணவுக்கு வந்து செம்படிக்கிறாங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, சௌந்தர்யா ரஞ்சித் சார் அந்த கான்வர்சேஷனை வந்து கிட்டத்தட்ட 2 நிமிஷம் இப்போ அந்த ஃபுல் வீடியோ வெளியே வந்துருச்சு. அதில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, ரஞ்சித் சார்கிட்ட வந்து சௌந்தர்யா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நானும் ரணவும் பர்சனலாக அந்த கேமுக்காக சண்டை போட நினைக்கிறீங்களா, கிடையாது, பர்சனலாக வந்து போயிட்டோம். ஏன்னா வந்து ரயானை என்னை வந்து இழுத்து வச்சு பேசினா, அதனால் நாங்கள் பர்சனலாக நான் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா சொல்கிறாங்க. அதுக்கு ரஞ்சித் சார் என்ன பதில் கொடுக்குறாரு அப்படிங்கிறத போடலை. அப்படி பர்சனலாக நீ வந்து போகணும் அப்படின்னு சொல்லி தான் உன்னை ட்ரிகர் பண்ணி தான் அவங்க பேச வைக்கிறாங்க. அதாவது நீ அப்படி பர்சனலாக அவருக்கு தெளிவாக அந்த ரஞ்சித் சார் என்ன சொல்கிறாருன்னா, நீ அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக உன்னை பேச வைக்கணும், பர்சனலாக ட்ரிகர் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க எல்லாம் வந்து பண்ணுறாங்க. அதனால் நீ பர்சனலாக போகாத அப்படிங்கும்போது சௌந்தர்யா அப்பயே மறுத்து, பர்சனல்னால் அந்த பர்சன் இல்லை, இது வந்து அந்த கேமில் வந்து பர்சனலாக போயிட்டேன், அதாவது இவனை எப்படி நம்ம போட்டு தாக்கணும் அப்படிங்கிற பர்சனலாக போயிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா சௌந்தர்யா இங்கே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஏன்டா நீ வந்து லவ் பண்ணக்கூடாதுங்கிற, நீயும் பவித்ரா வந்து பவித்ரா அப்படின்னு சுற்றிக்கிட்டு லவ் பண்ணுற, அப்போ நீயே லவ் பண்ணிவிட்டு எங்களை லவ் பண்ணக்கூடாதுங்கிறியே, அந்த பர்சனல் அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த கேம்லேயுமே வந்து முத்துக்குமரன் என்ன ஸ்கெட்ச் போடுற அப்படி ஸ்கெட்ச் போட்டிருப்பாருன்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரணவ் வந்து சத்தம் போட்டுட்டேறா அப்படின்னு சொல்லி ரணவுட்டையும் இந்த மாதிரி ஏன் லவ் பண்ணக்கூடாதுன்னு கேளுங்க, அதான் வந்து எதிர்மறை, அதை வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா போன்றவர்கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க. சௌந்தர்யா அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணது காரணம் என்ன அப்படின்னா, இவன் வந்து அந்த கேமுக்குள்ளே வந்து தேவையில்லாமல் ரயானை கொண்டு வந்துட்டான், புரியுதா? அதுதான் வந்து அவங்க காண்டு. ஏன்டா நீயும் பவித்ரா வந்து லவ் பண்ணுற, அப்படி லவ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்னைய ரயானை வந்து லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யாரா அப்படிங்கும்போது அது அந்த கேமுக்குள்ளே தான். அதான் ரஞ்சித் சார் வந்து அப்போ தெளிவாக சொல்கிறாரு, பர்சனலாக போய் உன்னை ட்ரிகர் பண்ணுறதுக்கு தான் ராணவ் வந்து அப்படி பேசினா அப்படிங்கிறது ரஞ்சித் சாருக்கு நல்லா புரியுதுங்க. அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத விட்டுட்டாங்க. அவங்க வந்து அதை ஒரு சென்டென்ஸ் வந்து முடிக்கக்குள்ள ஒரு சென்டென்ஸை வந்து இவங்களாம் ஃபுல் பண்ணி இவங்களாம் ஒரு புரவகண்டா பண்ணுறதுன்னா இதுதான் போல் இருக்குது. அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, சார் பர்சனல்னால் நான் கேம் பர்சனல் இல்லை சார், இந்த அதாவது ரொம்ப நம்ம இந்த பர்சனல் கிடையாது, கேமுக்குள்ளே பர்சனலாக போயிட்டேன், இவனை எப்படியாவது அடிக்கணும், ஏன்னா இவன் வந்து நம்மளை லவ் பண்ணக்கூடாதுங்கிற, ஆனால் இவன் வந்து பவித்ரா பின்னாடி சுற்றி இவன் லவ் பண்ணிருக்கான் அப்படிங்கிற அந்த பர்சனல் சார் அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு சௌந்தர்யா எக்ஸ்போஸ் சொல்லிட்டு சௌந்தர்யா அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க, இதுக்கெல்லாம் சௌந்தர்யா பிஆர் கும்பல் எப்படி முட்டு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஏன்டா விட்டுறீங்க நீங்கள். நான் இந்த வாரம் வந்து முத்துக்குமரன் வந்துடுவார். முத்துக்குமரன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எவனாவது ஒருத்தர் ரணவுக்கு வந்து ஓட்டு போடுவான்னு பார்ப்போமா. ரணவு வந்து இந்த வாரம் நாமினேஷன் வந்தானா அதெல்லாம் பாதாளத்துக்கு வந்து போவான் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. வேணால் பாருங்கள். முத்துக்குமரனா சௌந்தர்யாவா அப்படி அப்புறம் வேறு யார் விஷால ஜாக்லினா, இந்த மாதிரி தான் வந்து போட்டி போகும். இவங்க 4 பேத்துக்குள்ளே தான் மக்கள் சப்போர்ட் இருக்குது, ஓட்டு இருக்குது. விஜய் விஷாலுக்கு எப்படி செம்புகள்லாம் இருக்காங்க, சம்பளம் கூட திட்டுறாங்கல்ல, அந்த செம்புகள் இந்த 4 பேர் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் வேறு யாருக்கு இருக்கா, வேறு யாருக்கும் இல்லை. ரணவுக்கெல்லாம் வந்து இந்த வர்ற ஓட்டுலாம் ஃபேக் ஓட்டு, அஃபீஷியலாக ரணவுக்கெல்லாம் ஓட்டே கிடையாது. அஃபீஷியலாக போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சௌந்தர்யா, 2வது வந்து ஜாக்லின் தான், ஜெஃப்ரி எல்லாம் கீழே கிடக்கிறான். அப்படி பார்க்கும்போது இந்த வீடியோ அப்படிங்கிறது ஒரு ஃபேக் வீடியோ மக்களே, அதை பற்றி நீங்கள் கண்டுக்காதீங்க. சௌந்தர்யா ஃபேன்ஸ் நீங்கள் பாட்டில் சௌந்தர்யாவுக்கு வந்து எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரணவ் செம்புகள் வந்து முத்துக்குமரன் செம்புகள், ஏன்னா முத்துக்குமரனை பொறுத்த வரையும் அவங்க முத்துக்குமரன் செம்புகளை பொறுத்தவரையும் சௌந்தர்யா அப்படியே அடிக்கணும், சௌந்தர்யா பண்ணாத பண்ண மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணோம், அந்த வேலையை அவங்க பார்க்குறாங்க. இது உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.